நேற்று என்ன சாம்சங் அள வச்சுட்டாங்க. ஒரு விஷயம் அவங்க ஈவெண்ட்டில் சொன்னாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே அப்படியே கண்ணில் தண்ணியெலாம் வந்துட்டு, ஏன்யா அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நேற்று நடந்த ஈவெண்ட்டில் கேட்டு ஓ காட் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். எடுத்த உடனே ஓப்பன் பண்ணால் ஆப்பிள் ஸ்டைல்லையே ஒரு இன்ட்ரோ. இது நான் சாம்சங் கலாய்க்கணும்னு சொல்லல, பட் சீரியஸ்லி சாம்சங் அந்த இன்ட்ரோ வந்துட்டு தே கில்ட் இட் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஆப்பிள் வந்துட்டு எப்படி அவங்களோட ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இமோஷனல் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. இப்படி இது வந்துட்டு இவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க, இந்த இது பண்ணியிருக்காங்க, அந்த இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அண்டு முக்கியமாக என்னை அலற விட்ட விஷயம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்டிக் ஃபோன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றியும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி மெயினாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன புதுசாக இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஏன்னா அந்த லிஸ்ட்டு ரொம்பவே கம்மி தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஓப்பனிங் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி டிஸ்பிளேவோட ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. ப்ரைவசி டிஸ்பிளேன்னா என்னென்னா, நம்ம நார்மலாக அந்த ப்ரைவசி கிளாஸ் எல்லாம் ஒட்டுவோம்ல கருப்பு கலரில், இந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியும், இப்படி இருந்து கொஞ்சம் சைடில் இருந்து நம்ம ஃப்ரெண்ட் இப்படி மீமெல்லாம் இப்படி காட்டினா இப்படி பார்க்குறப்ப வந்துட்டு ஒன்றுமே தெரியாது, கருகருன்னு இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு உங்கள் சாஃப்ட்வேர் லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, எப்படி ப்ரோ அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பிக்சலுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மாஸ்க் மாதிரி அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். அந்த மாஸ்க் இருக்க பிக்சல்லாம் என்ன பண்ணணும்னா நேராக அவங்க மூஞ்சிக்கு லைட் அடிக்கும், மற்ற பிக்சல்ஸ்லாம் மொத்தமாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி லைட் அடிக்கும். ஸோ அந்த ப்ரைவசி டிஸ்பிளே ஆன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அந்த நேரோ பிக்சல்ஸ் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸில் லைட் அடிக்கும். அதனால் சைடில் இருக்கவங்களுக்கு பார்த்தாலும் தெரியாது. நீங்கள் ப்ரைவசி டிஸ்பிளே ஆஃப் பண்ண உடனே எல்லா பிக்சல்ஸும் லைட் அப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக தெரியும். இது சாஃப்ட்வேர் லெவல்லே கொண்டு வந்தது அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சு. ஏன்னா இந்த வருஷம் வராது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துருந்துச்சு. நம்மளுமே நம்மளோட S26 ரூமர்ஸ் வீடியோவில் அதான் சொல்லியிருப்போம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப் உங்களுக்கு இருக்கும். ஓ இதெல்லாம் வந்துச்சா, இதெல்லாம் வரலையா அப்படின்ற மாதிரி. பார்க்குறதுனா பாருங்க, இல்லைனா இங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள், ரைட்டா? அது சரி, பெர்ப்ளெக்சிட்டிலாம் ஃப்ரீயாக வருது அப்படின்லாம் வேறு சொல்லியிருந்தீங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பெர்ப்ளெக்சிட்டி வருது. சாம்சங்கோட ப்ரௌசருக்குள்ளேயே வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டி இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. பட் அவங்க அந்த பெர்ப்ளெக்சிட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி எதுவுமே பேசலை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அதுவும் மற்ற கேலக்ஸி ஏஐ ஃபீச்சர்ஸ் மாதிரி வந்துட்டு 2 வருஷமோ இல்லை 1 வருஷமோ வரைக்கும் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு அதுக்கப்புறம் மேபி சார்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மெயினான விஷயம் ஏஜென்டிக் மேட்ரு. நம்ம இந்த பெர்ப்ளெக்சிட்டியோட காமெட் ப்ரௌசர் பார்த்துப்போம், ஏஜென்டிக் ப்ரௌசர் அப்படின்ட்டு. அதாவது நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம எதுவுமே போயிட்டு கிளிக் பண்ண தேவையில்ல, அதுவே எல்லா வேலையும் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆக்ராக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கிட்ட சொன்னோம்னா இந்த மாதிரி ஆக்ராக்கு ட்ரிப் பிளான் பண்ணுன்னா அந்த ஏஜென்டிக் ப்ரௌசரே வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சென்னையிலேருந்து ஆக்ராக்கு ஃப்ளைட் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி வந்துட்டு ஹோட்டல்ஸ் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேயே புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐட்னரி மாதிரி கொடுக்கும்ல, எங்கெங்கெல்லாம் நீங்கள் போங்க, இங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி பட் ஃபோனில் வந்திருக்கு. அது அந்த டெமோ பார்த்த உடனே வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன டெமோ அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நம்மளுமே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ வீட்லேயும் சரி, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில், அதுலேயுமே சரி, ஏதாவது என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணால், நான் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு பரோட்டா வேணும், எனக்கு பர்கர் வேணும், எனக்கு பீஸா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டு மண்டை வெடிச்சிடும். அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, தம்பி இதை முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்ட்டு ஜெமினி கிட்ட சொன்னேன்னா, ஜெமினியே உங்களோட சேட் எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு அளவுக்கு ப்ரைவசி இருக்குன்னு தெரில, என்னென்ன மேட்ரு வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து அதுவே ஆர்டர் பண்ணிவிட்டு கடைசியாக பேமெண்ட் இடத்துல செக் பண்ணுறதுக்கு மட்டும் உங்ககிட்ட வந்துட்டு காட்டும். நீங்கள் பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். அதுதான் வந்துட்டு ஏஜென்டிக் ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரோ கொடுத்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதோட அப்ளிகேஷன் இன்னும் பயங்கர பெருசாக வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம கையிலேயே வந்துட்டு ஒரு சிறுசாக ஒரு ஜார்விஸ் இருக்க மாதிரி தான். ஜார்விஸ் அந்த டிவியை போடுங்க அப்படின்னா டிவியை போட்டுருவாப்புல. பட் ஒரு சாஃப்ட்வேர் லெவலில் வந்துட்டு இதோட இன்டெகிரேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இவங்களுக்கு இந்த மெயில் அமைச்சிருப்பான்னா அந்த ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டே வந்துட்டு அந்த மெயில் அமைச்சிரும். அந்த மாதிரி இதில் நிறையவே அப்ளிகேஷன் இருக்குது. பட் இதில் ப்ரைவசி அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது என்ன நடக்குது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம். இவங்களும் ப்ரைவசி பற்றி நிறைய பேசுகிறாங்க. அதாவது நாங்கள் செக்யூராக ஒரு வால் மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், நாக்ஸ் செக்யூரிட்டி அந்த மேட்டர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப வதவதன்னு இருக்கும். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். சரி ப்ரோ, நான் ஜெமினி கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. அப்போ அது என் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் என்ன ப்ரோ பண்ணுறது, நான் எப்படி என் ஃபோனை யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது பேக்ரவுண்டில் ரன் பண்ணுவோம். அதாவது நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதுவே ஃபாலோ பண்ணி
வர்ச்சுவல் அப்ளிகேஷன்ஸாக ரன் பண்ணிக்கும். உங்களோட ஃபிசிக்கல் ஆக்சுவல் அப்ளிகேஷனில் வந்துட்டு எந்த இஷ்யூவும் இருக்காது. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், சரி ப்ரோ நான் பார்க்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அது ஏதாவது சில்மிசம் பண்ணிருச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேள்வி வரலாம். வரணும். அப்படி வந்தாலும் நம்ம அந்த வர்ச்சுவல் ஸ்க்ரீனில் அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதுக்கும் வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர் ரைடு மாதிரியும் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எதுவும் பிரச்சனை இல்லாமல் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் அசிஸ்டன்ட்ஸ், சரி செஞ்சுட்டோமே இப்போ மெயின்டைன் பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் பிக்ஸ்பி. அது உலகத்தில் ஒரு 4 பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிக்ஸ்பியை வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்டு நிறைய வந்துட்டு ஏஐ ஸ்டஃப் தான் சொல்லியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஓஎஸ் மேட்டரில் வந்துட்டு ஓஎஸ்ஸை நாங்கள் இன்னும் இதுவாக இன்டெலிஜெண்ட்டாக பண்ண போகிறோம், நாங்கள் வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் ஓஎஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னாங்க. நான் உடனே என்ன நினச்சேன்னா, அந்த இன்டெலிஜென்ட்டில் இருக்க ஐயும் ஓஎஸில் இருக்க ஓஎஸையும் தூக்கி ஒருவேளை iOS வரப்போதோ அப்படின்ற மாதிரி சிறுசாக ஒரு ஓரத்தில் வந்துட்டு இது வந்துச்சு. பட் iOS 26 ரொம்ப மோசமாக இருக்குது, அதை பற்றி பேச வேண்டாம். மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு கூடயே இவங்க சேர்ந்து நிறைய ஏஜென்டிக் ஸ்டஃப்பை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஏஜென்டிக் ஸ்டஃப் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் டு S26 சீரிஸ். அதனால் மற்ற ஃபோன்ஸில் இருக்கவங்களே சாரி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இதுவுமே எத்தனை காலத்துக்கு வரும் அப்படின்ட்டு தெரில, எத்தனை காலத்துக்கு ஃப்ரீயாக வரும் அப்படின்ட்டு தெரில, காத்திருந்து பார்ப்போம். சரி ப்ரோ, ஃபோனு நீங்கள் ஃபோனு ஈவெண்ட்டு நீங்கள் ஃபோனை பற்றி ஒன்றுமே சொல்லியன்னா அவங்களே இவ்வளோ நேரத்து வரைக்கும் ஒன்றும் சொல்ல, என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். அதாவது அவங்க ஃபோன் ஸ்பெக்ஸை இவ்வளோ தான் டிஸ்க்ளோஸே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஃபாஸ்டர் பேட்டரி சார்ஜிங் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் 30 மினிட்ஸில் 50% பேட்டரி ஃபில் ஆகும் இல்லையா, இப்போ 30 மினிட்ஸில் அப் டு 75% வரைக்கும் ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே 120 Hz தான், புதுசாக எதுவும் இல்லை. அண்டு ப்ரைவசி டிஸ்பிளே அந்த மேட்ரு பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம், ஒரு டெக் கண்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு ஒரு டெக்கோட ஈவெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறது. இந்த மாதிரி டெக் கிரியேட்டர்ஸையும் ரெக்கக்னைஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்டு கேமரா பொறுத்தவரை வந்துட்டு சேம் கேமரா தான், கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் ஆப்பர்ச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே கேமரா இவங்க எத்தனை வருஷமாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. 23ல் ஆரம்பிச்சதா 22ல் ஆரம்பிச்சதா 200 மெகா பிக்சல், அங்கேருந்து இங்கே வரைக்கும் அதே கேமரா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேரில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவே ஆப்பில் சொன்னால் மட்டும் வந்துட்டு பொங்குன்னு குத்துறீங்கல்ல. இவனுக்கு ஏதாவது சொல்லுங்கயா, பெட்டர் கேமரா வரட்டும். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் நைட் வீடியோ வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதில்லை, சாம்சங்கில் நைட் வீடியோ அப்படின்றது வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருந்ததில்லை. சாம்சங்கில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன்ஸ்லேயுமே வந்துட்டு நைட் வீடியோ அப்படின்றது அந்தளவுக்கு நல்லா இருந்ததில்லை. ஒரு மாதிரி அந்த கிரெயினியாக மட்டும்தான் இருந்திருக்கு. பட் இதில் வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க டெமோவில் காட்டினது வந்துட்டு ரொம்பவே அல்ட்ரா ஹெச்டியில் இருந்துச்சு. எனக்குலாம் பார்க்குறப்போ ஓ காட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், நான் ஆப்பிளுக்கு முடிஞ்சா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்ஃபேக்ட் வீடியோஸ்லேயுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது சாம்சங்கில் ஷூட் பண்ண வீடியோஸா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுச்சு. இங்கே தான் வந்துட்டு சாம்சங் ஒரு வெடிகுண்டு போட்டாங்க. என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் we're filming and live streaming this entire show using the Galaxy S26 Ultra. இந்த மொத்த ஈவெண்ட்டும் ஸ்ட்ரீம் பண்ணுறதும் ஷூட் பண்ணுறதும் இஸ் என்டையர்லி ஆன் சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோலாம் இம்ப்ரெஸ் ஆகலை. ப்ரோ நீங்கள் ஆப்பிள் கண்ணி ப்ரோ அதனால தான் ப்ரோ உங்களுக்கு ஆகலை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் ஆப்பிள் இந்த மேட்ரை iPhone 15 சீரீஸ் லான்ச் அப்பயே வந்துட்டு இதை பண்ணிட்டாங்க. இது ஆப்வியஸ்லி நான் சாம்சங்கை குறை சொல்ல வரும்ல, அவங்க இவ்வளோ மேட்சிங்காக வந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் மேட்சாக வந்துட்டு அவங்களோட வீடியோ பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரது அப்படின்றதே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஏன்னா இன்னும் ஆப்பிளுக்கு இன்னும் பெட்டர் காம்படிஷன் வரும். சாம்சங்கும் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் சாம்சங்கை நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த வீடியோக்காக மட்டும் இருக்கவங்க வந்துட்டு சாம்சங் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு ஸ்பீக்கிங் ஆஃப் இன்னும் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் ஒன்று அப்படின்னா, ஏபிவி கோடக் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த ப்ரோரஸ் லாக் மாதிரி ஒரு மேட்டர் தான். உங்களுக்கு ஃபுல் 8Kல வந்துட்டு இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் டைரக்ட்லி ரெக்கார்ட் டு SSD அதுவுமே வந்துட்டு வந்திருக்கு. அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு 15 ப்ரோலேயே வந்துருச்சு. இதில் வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ரைட், ஆப்பிள் கண்ணி தான் கட்டுக்காதீங்க. அண்டு நம்ம சூப் பாய்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு
அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பொருளையோ இல்லை ஒரு மனிதரையோ வந்துட்டு உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் அந்த கேலக்ஸி ஏஐ வச்சு அதை பண்ணலாம். நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோட்டோவில் ஆட் பண்ணிட்டு திரிவாங்க. அவங்களோட மனசில் இருக்க சோகத்தெல்லாம் வந்துட்டு தணிக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு திரிவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்கய்யா. அதே மாதிரி அந்த ஃபோட்டோ மோடில் வந்துட்டு ஏஐ வச்சு நீங்கள் நிறையவே பண்ணலாம். அதாவது நம்ம இந்த கிப்லி எஃபெக்ட்டு, அந்த ஆர்ட் ஸ்டைல் எஃபெக்ட்டு, விண்டேஜ் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சாட் ஜிபிடி, ஜெமினி அதிலெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆன் டிவைஸ்லேயே பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இதெல்லாம் செம இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்ன உடனே இதே மாதிரி சத்தமே இல்லாமல் தான் இருந்துச்சு. யாருமே கத்தலை அந்த ஈவெண்ட்டில். சரி ப்ரோ, ஆரம்பத்தில் கிளிக் பைட்டுக்காக ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதாவது ஒரு விஷயம் இவங்க சொன்னாங்க, அது சொன்ன உடனே உங்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு, நீங்கள் அழுதுட்டீங்க, அந்த மாதிரிலாம். அது என்ன வெறும் கிளிக் பைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிக் பைட் இல்லை, நடந்த மேட்டர் தான். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எங்களோட S23 அல்ட்ரா வந்துட்டு புகஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அது எப்படி புகஞ்சதுன்னா, கடல் தண்ணியில் விழுந்து புகஞ்சிருச்சு. இன்னைக்கு S26 அல்ட்ரா ஈவெண்ட்டில் வந்துட்டு இதில் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு மோடை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் என்னென்னா ஓஷன் மோட் அப்படின்னால எனக்குலாம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. லிட்ரலி அதே எக்ஸ்பிரஷனில் தான் இருந்தேன். லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த S23 அல்ட்ரா போனது. எனிவே மேட்ருக்கு வருவோம். சரி ப்ரோ, மற்ற ஸ்பெக்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, S26 அல்ட்ராவில் வந்துட்டு 16 GB ரேம் இருக்க ஒரு வேரியண்ட் வருது. 16 GB + 1 TB. மற்ற வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 12 GB அண்ட் 512 GB அண்ட் 12 GB அண்ட் 256 GB வேரியன்ட்ஸ் தான் வருது. 16 GBலேயே 256 இல்லை 512 வந்துச்சுன்னா பெட்டராக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த ஹையர் ஸ்டோரேஜ் தேவைப்படாது. அண்ட் பேட்டரி பொறுத்தவரை வந்துட்டு 5000 mAh பேட்டரி வந்திருக்கு. அண்ட் S26 அண்ட் S26 ப்ளஸ் ரெண்டு வேரியட்லேயுமே பேஸ் ரேம் வந்துட்டு 12 GB ரேமே தான் வந்திருக்கு. அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த ஏஐ ஸ்டஃபுக்கெல்லாம் 8 GB ரேமுங்கிறது பத்தாது, 12 GBங்கிறது குட். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரேம் கிரைசிஸ்லாம் வந்துட்டு பார்த்தப்போ குறைச்சிருவானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் அது குறைக்கல, நல்ல விஷயம். சரி ப்ரோ, இந்த டிவைஸோட ப்ரைஸிங்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, S26 அல்ட்ரா ஸ்டார்ட் ஆகிறதே வந்துட்டு $1300 அல்லது 1,18,000 ரூபாய்க்கு நம்ம ஊர் காசுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது S26 பேஸ் வேரியண்ட் எவ்வளோக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா $899 ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் ருபீஸில் வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 82,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் S26 ப்ளஸ் வந்துட்டு $1,100 ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்துட்டு இதோட ப்ரைஸிங் அந்தளவுக்கு அட்ராக்டிவ் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன், ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொரு ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்துடும் S26 பேஸ் வேரியண்ட்டு. அப்போ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 4 ப்ரோவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்துட்டு அந்த ஜஸ்ட்டு பேசினாலே நம்மளோட இந்த ஏஐ அசிஸ்டன்ட் இது பண்ணிக்கலாம் அந்த மேட்ரு. அண்ட் அல்ட்ரா ஹை குவாலிட்டி ஆடியோ வந்திருக்கு. அப் டு 24 பிட் அண்ட் 96 kHz ஆடியோ வந்திருக்கு. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டுச்சு. அண்ட் அது போக வந்துட்டு 2 புது கலர்ஸ் இருக்குது. அவங்க நார்மலாக கொடுக்குற கலர்ஸ் தாண்டி அது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு. பட் இது ரெண்டுமே வந்துட்டு சாம்சங் சைட்டில் மட்டும்தான் அஃபிஷியலி அவைலபிளாக இருக்குது. அங்கேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதோட ப்ரீ புக்கிங் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா March 11 அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக இன்னொரு 2 வாரத்தில் வந்துட்டு அவைலபிள் ஆகிடும். ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு S26 சீரீஸில் இருக்க ஃபோன்ஸை வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஐ ஹோப் தி சீரியஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். பாய்.